வணக்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதா. ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, நாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்க்ரீன் வந்து நான் டிசைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஹமாம் சோப்புன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஹமாம் சோப் அப்படி சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் இந்த ஹமாம் சோப்பை சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த டைம் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது ஹமாம் சோப் போன தடவை சேவ் பண்ணியிருக்காங்க, இந்த தடவை லிரி சோப்புன்னு டைப் பண்ணுறேன், திரும்ப லிரி சோப்புன்னு சொல்லி போன தடவை சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ப்ராடக்ட் போன தடவை சேவ் பண்ணியிருக்காங்க, ஹமாம் சோப் அண்ட் லிரி ப்ராடக்ட். இப்போ 3ஆவது நீங்கள் எதுவும் சேவ் பண்ண விரும்புறீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்போ ஏற்கனவே சேவ் பண்ணது எல்லாத்தையுமே அதை ஏற்கனவே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான் அதை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்ட முடியும். ஓகே, ஸோ டேட்டாபேஸுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, இதில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, அதுக்கு விசுவல் பேசிக் செட் ஆகாது, அதுக்கு தான் இதை வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூசருக்கு கண்ணு முன்னாடி தெரிகிறது தான் ஃப்ரண்ட் எண்ட். அதாவது ரன் பண்ணும்போது நான் வந்து இப்போ ஒரு யூசர் இந்த ட்ரைனிங் ப்ராஜெக்ட்டுங்கிறத யூஸ் பண்ணக்கூடிய நான் வந்து ஒரு யூசர் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி என்னென்னலாம் தெரியுதோ அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். என் கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் தெரியுதுங்களா, அதுதான் பேக் எண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனை பொறுத்தவரை ஹமாம் சோப் லிரில் ஷோப்னு சொல்லி நான் டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறேன். அது பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல போய் சேவ் ஆகுது, அதை இங்கே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பின்னாடி போய் சேவ் ஆகுது அப்படிங்கிற இடம் தான் பேக் எண்ட். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் வந்து விசுவல் பேசிக் 6.0ங்கிற வெர்ஷன் அண்ட் பேக் எண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2003 ஆர் 2007 ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாபேஸ் எப்படி, டேட்டாபேஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரெயினிங்கிற ஃபோல்டரில் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் லெட்டரில் டேட்டான்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எது போய் சேவ் பண்ணாலும் சேவ் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து ஆக்சஸ் நான் பயன்படுத்த போகிறதா சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே ஆக்சஸ் 2007 இந்த 2007 ஃபார்மேட் தான் வேணும். 2003 இருந்தால் ஓகே, ஆனால் இதை தாண்டி 2010 13 இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து அன்லைசன்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு வரக்கூடாது, வந்தால் கனெக்ட் ஆகாது. அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீட் டு ஆக்டிவேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அன்லைசன்ஸ்டு ப்ராடக்ட், அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்கியிருப்பாங்க, அந்த சிஸ்டத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணாமல் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஃபெயில்டு அல்லது அன்லைசன்ஸ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது எந்த வெர்ஷனாக இருந்தாலும், அது 2007 2010 13 எந்த வெர்ஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல ஆக்டிவேஷன் ஃபெயில்டுன்னு வரக்கூடாது அண்டு அன்லைசன்ஸ்டு ப்ராடக்ட்னு வரக்கூடாது. வராமல் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் போய் ஒரு புது டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூன்னு கொடுத்தா இங்கே வந்து எனக்கு அந்த டேட்டாபேஸோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் அந்த லொக்கேஷன் நான் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பில் ட்ரெயினிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மாஸ்டர்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2002 to 2003 சொல்லி மறக்காமல் மாற்றிடணும். ஏன்னா இந்த மெத்தட் இருந்தால் தான் நம்மளால் கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியும். அது கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விசுவல் பேசிக் வந்து பழைய மெத்தட், அதாவது பழைய சிஸ்டம்லேயும் சப்போர்ட் பண்ணணும், புது சிஸ்டம்லையும் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் 2007 வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய சிஸ்டமில் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ நம்ம 2021 22 தான் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சிஸ்டம்லாம் இப்போ வரைக்கும் லைவில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை 2002 2003 அப்படின்னு சொல்லி மறக்காமல் மாற்றிட்டு சேவ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் masters.mdbன்னு வரும். எம்டிபின்னு வந்துச்சுன்னா தான் கரெக்ட். இதே நீங்கள் அந்த மாற்றாமல் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டிபிக்கு பதிலாக ACCDB அப்படின்னு சொல்லி வரும். ACCDB அப்படிங்கிறது 2007க்கு மேலே இருக்கக்கூடிய ஃபார்மெட்டை குறிக்கும். நாம் இப்போ யூஸ் பண்ணுறது 2007 இருந்தாலுமே அதை 2003 ஃபார்மெட்டுக்கு நான் மாற்றிட்டு தான் நான் க்ரியேட்டே கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்த உடனே இங்கே வந்து ஒரு டம்மியாக ஒரு ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏயுன்னு கொடுத்துட்டு நான் வந்து சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ் கொடுக்குறப்ப டேபிளோட நேம் கேட்குது. இப்போ தான் நம்மளோட இந்த இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நான் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு டேபிளில் போய் க்ரியேட் ஆகும், ஒவ்வொரு டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் டேபிளுக்கு பதிலாக ப்ராடக்ட்ஸ் டிபி அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பின்னாடி வந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறனால அதை சுருக்கி டிபி அப்படி சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் டிபி அப்படி சொல்லி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன்.
ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத கொடுக்குறேன். இதை இப்படி தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எம்டிபின்னு கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஓகே, ஸோ நான் இதில் வந்து 2 டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன் போக போக. ஸோ அது என்னென்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ரன் பண்ணும்போது கிரியேட்டிவில் இருக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே 3 டேபிள் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் டிபி, சப்ளையர்ஸ் டிபி, கஸ்டமர் டிபின்னு. அதே மாதிரி என்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் transaction.mdbன்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவேன். அதில் வந்து பர்ச்சேஸ் டிபி, சேல்ஸ் டிபின்னு சொல்லி 2 இருக்கும். ஓகே, ஸோ கிரியேட் நியூக்கு masters.mdbங்கிற ஃபைல், அந்த ஃபைலுக்குள்ளே 3 டேபிள் இருக்க போது ப்ராடக்ட்ஸ் டிபி, சப்ளையர் டிபி, கஸ்டமர் டிபி. அதே மாதிரி இதுக்கு வந்து டிரான்சாக்ஷனுங்கிற ஒரு எம்டிபி ஃபைல், அது டேட்டாபேஸ் ஃபைல், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே 2 டேபிள் இருக்க போது பர்ச்சேஸ் டிபி, சேல்ஸ் டிபி. ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட்ஸ் டிபி மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது masters.mdbக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் டிபி மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் ஆகுது. எனக்கு ஓப்பன் ஆகும்போது சைடில் ப்ராடக்ட்ஸ் டிபின்னு இருக்குது. ஓகே, ஸோ நான் இதை வந்து வெறுமனே இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது ஆக்சஸ் தெரிஞ்சவங்க, ஏன்னா இப்போலாம் வழக்கம் எல்லாருக்குமே வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டோட ஆக்சஸும் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஆக்சஸ் தெரிஞ்சவங்க நம்ம சாஃப்ட்வேரை ஈஸியாக சாஃப்ட்வேருக்குள்ள கூட டேட்டாவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து அப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு ப்ரொடெக்டடு எம்டிபி ஃபைலாக இதை நான் மாற்ற போகிறேன். அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போய் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் டேட்டாபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. நான் டெஸ்க்டாப்பில் ட்ரைனிங் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்க மாஸ்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறதுக்கு பதிலாக பக்கத்தில் ஓப்பன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இதை ஏன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தா எனக்கு வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. செட் டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கும்போது யூ மஸ்ட் ஹேவ் ஓப்பன் வித் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் அது கண்டிப்பான முறையில் கேட்கும். ஸோ அதனால தான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுக்கும்போது டெஸ்க்டாப்பில் ட்ரைனிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டேட்டாபேஸ் டூல்குள்ளே போகிறேன். இப்போ செட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு வந்து ABC123, எல்லாமே ஸ்மால் லெட்டர், ABC123. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகிருச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்கு போகிறேன். ஸோ இந்த டிசைன் வியூங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட் நேம்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைன் பண்ணுறது. நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட் நேம் தேவை அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து ப்ராடக்ட் நேம்ங்கிற ஒரே ஒரு ஃபீல்ட் நேம் மட்டும் தான் தேவை. அந்த ஃபீல்ட் நேமை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம், அதை ஏற்கனவே க்ரியேட் பண்ணக்கூடிய டம்மி இதை அழிச்சிட்டு நான் வந்து ப்ராடக்ட் நேம்னு டிசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம பொதுவாக 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டு அண்ட் நம்பர், சில டயத்தில் கரன்சிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நேமில் டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணுறது, அதாவது எழுத்துக்களாக போய் சேவ் ஆகும். எழுத்துக்களானா 255 எழுத்து வரைக்கும் இந்த நம்ம ஒரு ஃபீல்டில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்பர்ஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதை நம்பராக டிசைன் பண்ணால் நம்பர் மட்டும் தான் சேவ் ஆகும். ஓகே, ஸோ எதுவாக என்னவா சேவ் பண்ணணுங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டாக நம்பராங்கிறத கொடுக்கணும். சில நேரம் அமௌண்ட்டாக நம்ம சேவ் பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல கரன்சிங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக இந்த ஐடி ஆட்டோ நம்பர்னு வரும். இந்த இடத்துல ஆட்டோ நம்பர்னு டிஃபால்ட்டாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஐடி வந்து சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அது போக போக என்ன காரணத்துக்காகங்கிற சொல்கிறேன். ஸோ இங்கேயும் ஆட்டோ நம்பர், இங்கேயும் ஆட்டோ நம்பர்னு இருக்கிறட்டும். ஸோ இந்த ஆட்டோ நம்பர் பக்கத்தில் ஒரு சாவி மாதிரி ஒன்று வந்திருக்கா, இதுக்கு பேர் வந்து ப்ரைமரி கீ. என்னென்னா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன், சேவ் பண்ணவான்னு இருக்குது, எஸ் கொடுத்துட்றேன். நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட் நேம்க்கு நடுவில் நான் ஸ்பேஸ் கொடுக்கல. ஏன்னா ஃபீல்ட் நேம் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிக்கக்கூடிய நம்ம இங்கே நேம்க்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதே ரூல்ஸ் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இது டேரெக்டாக ஃபீல்ட் நேம் தான் அப்படிங்கிறனால பின்னாடி டிபி, லேபிள், டெக்ஸ்ட் அப்படிங்கிறதால நான் வந்து டைப் பண்ணலை. டேரெக்டாக ப்ராடக்ட் நேம்னு மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ சேவ் பண்ணணும்னு இருக்குது, சேவ் பண்ணிக்கிட்டேன், எஸ். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை டேட்டாக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்டு கேட்குதா. ஸோ நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு வந்து ABC123 செட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னோட ரைட் கிளிக் பண்ணி டிசைனுக்கு வரேன். இங்கே வந்து ப்ராடக்ட் நேம் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் நம்பர்னு சில நேரம் வச்சுக்கலாம், அல்லது கரன்சின்னு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ போகிறதுக்கு பதிலாக ஓப்பனில் போகிறேன். ஓப்பன்னா ஏற்கனவே சேவ் பண்ணி நம்ம ஏற்கனவே நாங்கள் சொன்னால் இங்கேருந்து நான் டைப் பண்ணி ஹமாம் சோப்புன்னு சேவ் பண்ணால் இங்கே தான் வந்து சேவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் டேரெக்டாக அங்கேருந்து டைப் பண்ணாமல் இங்கேருந்து டைப் பண்ணுறேன். ஹமாம் சோப்
டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். மறுபடியும் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன், அல்லது டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, அதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தாலும் சரி. இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ண தேவையே கிடையாது, ஏன்னா அது டைப் பண்ணால் கிளிக் பண்ணோம் டைப்பும் ஆகாது. ஓகே, ஹமாம் சோப் லிரில் சோப். ஸோ டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். எதுக்காக அப்படின்னா நம்ம 2-3 ஹமாம் சோப் கூட கொடுக்கலாம், சில நேரம் நம்ம அந்த மாதிரி கூட என்ட்ரி போடலாம். அப்படி என்ட்ரி போட்டாலும் அது வந்து ஒரு நம்பரை வச்சு தான் அது வந்து அதுவாகவே அலோகேட் பண்ணி நமக்கு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அந்த நம்பரை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும், அந்த நம்பரை வச்சு தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது நமக்கு சிம்பிளாக சொன்னால் உங்கள் காலேஜில் ஒரு காலேஜில் 2-3 லதா கூட இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ரோல் நம்பர் கண்டிப்பான முறையில் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் யூனிக். ஓகே, ஸோ அந்த யூனிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ போகும்போது ஆட்டோ நம்பர் அப்படிங்கிறத வச்சிடறோம். அதாவது நம்மளோட டேட்டா பேஸில் யூனிக் ஐடி இருக்கோ இல்லையோ, அப்படி இருந்தாலும் இல்லைனாலும் யூனிக் ஐடி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறோம் ஆட்டோ நம்பருங்கிற டேட்டா டைப் மூலமாக. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேட்டா பேஸ் இப்படி தான் டிசைன் பண்ணணும், அந்த டேட்டா பேஸ்க்கு இப்படி தான் பாஸ்வேர்டு வைக்கணும். ஓகே, ஸோ கனெக்டிவிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.